இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எடுத்துக்கோ. பெப்சி உடம்புக்கு நல்லதா, இளநீர் உடம்புக்கு நல்லதா? இளநீர். பெப்சி அதிகமா விக்குதா, இளநீர் அதிகமா விக்குதா? ஏன்? உடம்புக்கு நல்லது இளநீர் தானே. ஏன் இளநீர் விற்கல, ஏன் பெப்சி விற்குது? ஏன்னா பெப்சி கம்யூனிகேட் பண்ணுது, பெப்சி அட்வர்டைஸ் பண்ணல, பெப்சி கம்யூனிகேட் பண்ணுது. என்ன கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, உனக்கு ஐபிஎல் கேம் பிடிக்குமா, அது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கியா நீ? மொத்த ஸ்டேடியமும் எழுந்துக்கிறப்போ அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக் வரும். இப்போ தோனி சொல்லுவாரு, பெப்சி பியோ செலிப்ரேட் கரோ. இப்போ நீ யோசிச்சு பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, மச்சான் உனக்கு ட்ரீட், நம்ம 2 பேரும் போயிட்டு இளநீர் குடிக்கலாம்னே அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ட்ரீட்டு பெப்சி. அஃப்கோர்ஸ் இங்கே யாரெல்லாம் தமிழ் சினிமா பார்த்துருக்குறீங்களோ, ட்ரீட்டுன்னா சரக்கு. ஏன்னா ஒரு படத்துலையும் ஹீரோ வந்து சரக்கு அடிக்க நான் ஜாலியாக இருந்தா சரக்கோட தான் அடிக்கணும். ஸோ பெப்சி கம்யூனிகேட் பண்ணுது, இளநீர் கம்யூனிகேட் பண்ணலை. அடுத்தது சொல்லு, கேரளாவுக்கு டூரிஸ்ட் அதிகமாக போகிறாங்களா, தமிழ்நாட்டுக்கு டூரிஸ்ட் அதிகமாக வராங்களா? ஏன்? கேரளா கம்யூனிகேட் பண்ணுது. வெளிநாட்டுக்கு போற மேகசின்ல 4 தென்னை மரத்தை காமிக்கும், குழந்தை எழுதுன மாதிரி எழுத்துல காட்ஸ் ஓன் கண்ட்ரி. கடவுள் வந்து சொன்னாரா கேரளா தான் என் கண்ட்ரி, தமிழ்நாடு என் கண்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாரா? சொல்லல. அதே 4 தென்னை மரம் திருநெல்வேலியில இருக்கு. ஆக்சுவலா கடவுளோட கண்ட்ரின்றது தமிழ்நாடு. நம்மளோட ஒரு கோயிலையும் பாரு, இந்த மாதிரி கோயில் உலகத்திலேயே கிடையாது. ஆனா தமிழ்நாடு கம்யூனிகேட் பண்ணல. ஐஏஎஸ் படிக்கணும்னா நீ எவ்வளவு வருஷம் படிக்கணும்? 30 வருஷம் படிக்கணும். படிச்சு முடிச்சு யார்கிட்ட போயிட்டு வேலை செய்ய போற? கவர்மெண்ட் அரசியல்வாதி. அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ? 3ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நீ 30 வருஷம் படிச்சு கையை கட்டி நிக்கிறது 3ஆம் கிளாஸ் ஃபெயில் கிட்ட நிக்க போறன்னா, உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்தது எது? பேச்சு, கம்யூனிகேஷன். நடுவில் போயிட்டு ரிஸ்க் எடுத்து 4 பேர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் நிற்கிறேன் அப்படின்ற இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இவ்வளோ. ஏன்? கல்யாணம். இப்போ ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆன கல்யாணம் ஏதாவது, ஃபேமஸ் செலிபிரிட்டி கல்யாணம் ஏதாவது சொல்லு பார்ப்போம். இவங்க கிட்ட இல்லாத காசா, அழகா, புகழா, டேலண்டா, ஆனால் சேர்ந்திருக்க முடியல. என்ன காரணம்? நாக்குல சனி. ஒரு பிரச்சனைன்றது வர்றப்போ அதை தீர்க்க தெரியல, அதுதானே பிரச்சனை. ஸோ நீ லைஃப்ல பாத்தியானா, நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன், எங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டண்டா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா மேடம் இம்பார்ட்டன்ட்னுவாங்க. ஆனா அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆனா நான் கொஞ்சம் சை டைப்பு கிடையாது, எனக்கு பேச வராது. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. லைஃபே கம்யூனிகேஷன் தான்.